எவ்வளோ சோத்திரம் பண்ணுறீங்களோ உங்கள் வேதனைகள், குறைகள், கஷ்டம் எல்லாமே மாறும். அது மாத்திரம் இல்லை, வந்து ஒரு ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஊழியக்கார மனைவியும் போயிட்டே இருந்தாங்களாம். போயிட்டே இருக்கும்போது அம்மா வந்து படிக்காதவங்க, ஊழியக்காரம்மா. அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மா சோத்திரம் தான். சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போது இமிக்ரேஷனில் செக்கப் போகும்போது ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் போகும்போது ஐயா வந்து ஒரு பக்கம் போயிட்டாராம். ஐயா சொன்னாராம், நீ ஒன்றும் வேணாமா, நீ லைனில் நில்லுங்க, நீங்கள் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படியே ஐயா போய் கரெக்டாக அவர் படித்தவர் போயிட்டார். இந்த அம்மா சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். இமிக்ரேஷன் லைனில் நிற்கிறாங்களாம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு தெரியாது இல்லை, பயம் இல்லை, அதனால் சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அப்போது அவங்க ஒரு ஏர்போர்ட்டில் அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னாங்களாம், நீங்கள் அப்படி உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உட்காந்துட்டே இருந்தாங்களா, சோத்திரம் பண்ணிட்டு அந்த உதடு மட்டும் அசைச்சிக்கிட்டே இருந்தாங்களே. என்ன அசைச்சிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து கேட்டிருக்காங்க அந்த அம்மா, நீங்கள் என்ன வாயில் வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்க, என்ன உங்களுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னாங்களாம். ஒன்றும் இல்லை, இயேசுவை நான் துதிச்சுக்கிட்டே இருக்கேம்மா, சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒன்றுமே செய்யலையாம், எந்த சக்கம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு பேக் கொடுத்து அனுப்பிட்டாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ வல்லமை சோத்திரத்துக்குன்ட்டு. சோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்திக்கிறான்னு சொல்கிறார். நம்ம எந்த அளவுக்கு சோத்திரங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ நம்ம அந்த அளவுக்கு தேவன் மகிமைப்பட்டுக்கிட்டே இருப்பார். இதை நீங்கள் வேலை ஸ்தலமாக இருந்தாலும், சமையல் பண்ணுறதா இருந்தாலும், போகிறது வர்றது, எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணுறோம், வர்றோம், நடந்து போகிறோம், எல்லா இடங்கள்லையும் சோத்திரம் பண்ணி எத்தனை நம்மளுக்கு வாய்ப்பு பாருங்களேன். சாலமோன் ராஜா அந்த நாட்களில் வந்து ஒரு காளையை பலியிட்ட தான் ஒரு சோத்திரம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி போட்டு இந்த நாட்களில் என்ன பண்ணியிருக்காரு, லகுவாக நம்மளுக்கு கொடுத்துருக்கார். சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா காரியங்களும் மாறிக்கிட்டே போகிறத நம்ம கண்ணால் நம்ம பார்க்கலாம். அப்போ நேற்று தினத்தில் நான் வந்து ஒரு ஐயா கிட்ட நான் சொன்னேன், பாஸ்டர் எதை குறித்து சிலுவை 40 நாட்கள் சிலுவையை குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இருந்தாலும் எதை குறித்து பேசணும் பாஸ்டர் என்பது, சிலுவை குறித்தா பேசுங்க சிஸ்டர் அப்படின்னார். சரி, நானும் உட்காந்து தியானித்தேன். எதை குறித்து பேசின ஆண்டவரே, நான் என்ன பேசின ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் வந்து அன்பை குறித்து தான் சொன்னார். என் வாழ்க்கையில் வந்து அன்பு தான். ஏன்னா நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அன்பில் மட்டும்தான் அவளை அன்பு, ஈவு, இரக்கம், மனிதாபிமான, தான, தர்மம், புண்ணியம். லாஸ்ட் கூட சொல்லியிருப்பேன், இதுதான் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது எனக்கு, என் மாமிசா தகப்பன் சொல்லிக் கொடுத்தது. அதன் பிறகு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் அன்பு தான். எனக்கு நேற்று ஐயா சொல்லும்போது கூட சரிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு நான் உட்காந்து தியானிக்கும் போது ஆண்டவரே நான் என்ன பேசணும்னு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் தான் எடுக்க சொல்லி எனக்கு சொன்னார். ஒரு சின்ன பாடல் மட்டும் பாடுவோம். ஐயா நல்லா ஆராதனை பண்ணிட்டார். இருந்தாலும் நான் வந்து பாருங்கள், எனக்கு வந்து நான் வசனம் எழுதுறதோ அதெல்லாம் கூட செய்யலை. ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செஞ்சுட்டு வரேன், நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்களோ நான் பேசிட்டு வரேன்ப்பா அப்படி அந்த விசுவாசத்தோடு தான் வந்தேன். ஒரு சின்ன பாடலை 2 ஸ்டான்ஸா மட்டும் பாடி, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தரே, நோய்கள் நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்கள் நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்ற, கிருபை இரக்கங்களா
மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பாருங்களேன், குற்றங்களை மன்னித்தாரு. யோசிச்சு பாருங்களேன். நம்ம கூட சொல்கிறோம், நம்ம நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவர், நம்ம மனைவி இப்படி தப்பு பண்ணும்போது மன்னிச்சிருவோம். ஏன்னா இது நம்ம ரத்தம் இல்லையா, நம்ம லைஃப் பார்ட்னர் இல்லையா, மன்னிச்சிருவோம். ஆனால் இதே நம்ம உடன்பிறப்பாக இருக்கட்டும், இல்லை தேர்ட் பர்சன்ஸாக இருக்கட்டும், மன்னிக்கும்போது இப்போ நான் தான் மன்னிச்சிட்டேன் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதானப்பா? யதார்த்தத்தை பேசுவோம், மன்னிச்சிருவோம், உண்மையிலே மன்னிச்சிருவோம். ஆனால் ஏதோ ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ திரும்ப ஏதோ ஒரு யதார்த்தமாக பேசும்போது அன்றைக்கி கூட நீங்கள் இப்படி பேசுனீங்கல்ல, யோசிச்சு பாருங்களேன். நம்ம மன்னிச்சிட்டோன்னா திரும்ப அந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டோம், சொல்லி காட்டோம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்கா சொல்கிறது, சொல்லிவிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா பிரதர்? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கூட இந்த வார்த்தை சொன்னீங்க, நான் பேசாதேன்னு சொன்ன திரும்ப இந்த வார்த்தை பேசுனீங்க. ஆனால் நம்ம கர்த்தர் அப்படி இல்லைங்க. நம்ம பாவங்களை எப்படி மன்னிக்கிறாரான்னு தெரியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பாவங்களை மன்னிக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்ம பாவங்களை என்ன பண்ணுறாரா? புதைச்சிடுறார். சமுத்திரத்தில் ஆழத்தில் புதைச்சா முடியுமா? ஒன்றில் ஒரு அடி தவணை புதைச்சவே பார்க்க முடியும். ஆனால் சமுத்திரம் எத்தனை அடி ஆழம்னே தெரியாது. எத்தனையோ அடி ஆழத்தில் நம்ம பாவங்களை என்ன பண்ணுறாரா? புதைக்கிறாராம். யோசிச்சு பாருங்களேன். திரும்ப இன்னொரு வார்த்தை சொல்கிறார், முதுகுக்கு பின்பாக, நம்மளுடைய முதுகுக்கு பின்பாக நம்ம பாவங்களை எரிச்சிட்டேன்றார். யோசிச்சு பாருங்கள். எல்லாமே எதனாலங்க? பேஸ் என்னது? அன்பு தான். அவர் திரும்ப சொல்லி காட்டுறாரா? இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணி தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்காண்டவரேன்னு, அது ஒரு சில நாட்களில் 2 நாளாகவும் 3 நாளாகவும் 4 நாள் கூட ஆகும். அழுது மன்னிப்பு கேட்டுக்கும்போது ஆண்டவருடைய சத்தங்க, நான் பாவங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவார். திரும்ப ஒரு வருஷமோ 2 வருஷம் கழிச்சு அந்த தப்பு பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரா, நீ போன வருஷம் கூட இந்த காரியத்துக்காக செஞ்சியே அப்படின்னு கேட்க மாட்டார். அவர் கேட்குறவர் அப்படி கிடையாது. ஆனால் நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவோம், கட்டாயம் 2 இயர்ஸ் முன்னாடி செஞ்சேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன், இதே தப்பை மறுபடியும் சாரி கேட்டேன் அப்படின்வார். ஆனால் நம்ம ஆண்டவருடைய அன்பு எல்லாத்துக்கும் பேஸ் என்னது? அடிப்படை என்னதுப்பா? அன்பு தான். ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஜெயிக்கலான்றார் ஆண்டவர். எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அது பாருங்கள், அன்பை குறித்து ஒரு அதிகாரமே எழுதி வச்சுருக்கார். ஏன்னா மனுஷங்கிட்ட அன்பு, உண்மையான அன்பு இல்லை, மாய்மாலமான அன்பு தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். உண்மையான அன்பு மனுஷன். அதனால தான் அன்பை பற்றி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அதிகாரம் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கார். படிங்க, பெறாத சத்தமாக படிக்கதான் படிங்க, இல்லை நானே படிக்கவா? நான் மனுஷன் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுகிறதுக்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு நிறைய அந்நிய பாஷைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்கப்பா, எனக்கும் அந்த பாஷைகளை கொடுங்க ஆண்டவரேன்னும் போது அவர் பாரபட்சம் பார்க்கறதில்ல, எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். அந்நிய பாஷையில் பேசுகிறோம், நல்லா என்ன பண்ணுறோம், மனுஷர் பாஷைகளை பேசுகிறோம். ஆண்டவர் இப்போ தேசத்தில் உலகத்திலேயே 4300 பாஷைகளுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 4300 பாஷைகளுக்கு மேலே, இந்தியாவில் இல்லைப்பா, டோட்டல் உலகத்தில் 4200 300க்கு மேலே பாஷைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு தெரிஞ்சது 2 பாஷை 3 பாஷை 4 தான். ஆனால் இந்த பாஷைகளை பேசினாலும்
ஆண்டவர் சொல்கிறார், நீ எத்தனை பாஷைகளை பேசினாலும் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, சாதாரணமாக நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசும்போது, எப்போ அவங்களுக்கு 5 லாங்குவேஜ் தெரியும்ப்பா, அவங்க 10 மொழி பேசுவாங்கப்பா. நானே கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் தெரிஞ்ச சிஸ்டர் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் ஒரு அக்கா வந்தாங்க, 8 பாஷைகளை பேசுவாங்க அப்படின்னாங்க. எத்தனை பாஷை வேணால் பேசட்டுமே, சரி பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்க அண்ணன் இருக்காங்க, அவங்க அண்ணனுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தையில் யோசிச்சு பாருங்களேன், என்ன பாஷைகளை பேசினாலும், எத்தனை மனிதர் பாஷைகளை பேசினாலும், அந்நிய பாஷைகளை பேசினாலும், உண்மையாக தேவன் பார்க்குற நம்ம பேசுகிற காரியங்களை வந்து அதனால் ஏதாவது அன்பு மட்டும் இல்லை, உண்மையான அன்பு இல்லைண்ணா, அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எத்தனை பாஷை என்ன பேசு, என்ன வேணால் பேசு. ஆனால் இங்கே என்ன அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாருன்னா, சத்தமிடுகிற வெண்கலம். நம்ம சர்ச்சிலெல்லாம் போடுறோம் இல்லையா, தாளம் போடுறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுறதுக்கு தான் சமம்னு சொல்கிறார். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம தானே அதை வந்து என்ன பண்ணுறோம், ஏற்கிறோம் இல்லையா, நம்ம தானே ஏற்கிறோம். அது தானாக இயங்குதா, கீபோர்டெல்லாம் தானாக இயங்குதா, இல்லை. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் என்ன பண்ணுறோம், நம்ம தான். இதுக்கு சமன்றார். எத்தனை பாஷைகளாக பேசு, எத்தனை நன்மைகளையாக செய்யு, எத்தனை தான தர்மம் பண்ணு, எத்தனை சத்திரங்களையாவது கட்டு, எத்தனை முதியோர் இல்லங்களை கட்டு, எத்தனை இடத்துல போய் மெசேஜ் கொடு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. அன்பு இருக்கா? ஆண்டவர் கேட்குறாரு, அன்பு இருக்கா? அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லியிருக்காரு. யோவானில் சொல்லியிருக்காரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போது நம்ம தேவன் நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். தேவனை பாருங்களேன், நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்நிய பாஷைகள்லாம் பேசுகிறோம், சபைக்கெல்லாம் ஒழுங்காக வர்றோம், எல்லாம் இருக்குது. ஆனால் ரட்சிக்கவே படாத தேவனை அறியாத மனுஷங்கிட்ட போய் பாருங்களேன், அவங்கக்கிட்ட ஈவு, இரக்கம், மனிதாபிமானம் எல்லாமே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, ரட்சிக்கப்படலை, தேவன் அறியலை, ஆனால் அவங்கக்கிட்ட இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம் இல்லையா. வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்துருப்பீங்க, இல்லை நம்ம வீடுங்களுக்கு வரும்போது எவ்வளோ நல்லா அக்கா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் சிஸ்டர் சொல்லுவோம்ல. நம்ம வீட்டுக்கு எத்தனையோ போய் வர்றாங்க போகிறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, இயேசுவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டாரை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா தான தர்மம், ஏதாவது ஒரு ஹெல்ப்னு போயிட்டா என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, செயல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் நம்ம மேலே வச்ச அன்பின் நிமித்தம்தான், நம்ம மேலே அளவற்ற அன்பு, சாதாரண அன்பு இல்லை, அளவற்ற அன்பு. அந்த அன்புக்கு ஆழம், அகலம், நீளம், உயரம், எல்லையில்லாத அன்பு வச்சிருந்ததுனால்தான் சிலுவைக்கே போனார். அந்த மரணன்றதை நம்ம நினச்சி சாதாரணமாக சொல்லிடுறோம். அந்த அந்த சிலுவை மரத்தினுடைய வெயிட் எத்தனையோ கேஜின்னு சொல்கிறாங்க. அதில் முழுக்க முழுக்க யாருடைய பாவம், நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவம். நம்ம யதார்த்தமாக பேசுகிறேன் சிஸ்டர் பிரதர், என்னென்னா நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கோங்க, நம்ம சொந்தத்திலையோ பந்தத்திலையோ ஒரு பக்கத்து வீட்டிலையோ ஒரு பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது அநியாயமாக பேசுவாங்க, பொய் பேசுறது, ஏமாத்துறது எல்லாம். ஒரு மனுஷன் நான் சொல்கிறேன், சாதாரண ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொய் பேசுவான், திருடுவான், ஏமாற்றுவான், அநியாயம் பண்ணுவாங்க. அது நல்லா நம்மளுக்கு பழகினவங்களுக்கு தெரியும். அப்போ நான் நினைப்பேன், ஐயோ இந்த மனுஷன் பண்ணுற அநியாயமே தாங்க முடியலையே, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் பண்ணுற அநியாயமும் அட்டுழியங்களும் இதுக்காக தானே சிலுவை சுமந்தார். நான் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நானாக தான் இந்த மாதிரி செய்வேன், அப்படி செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம மேலே வச்ச அன்பின் நிமித்தம்தான் ஒவ்வொரு மனுஷனையும் எப்படியாச்சும் ரட்சிக்கப்படணும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். எப்படியாச்சும் ரட்சிக்கப்படணும், அவன் என்ன ஆகணும், என் பிள்ளையாக மாறணும் அப்படின்றதுக்காக. ஒரு மனுஷன் வியாதி படுக்கைக்கு போனால் கூட உடனே எடுக்கிறது இல்லை. ஒரு துரோகியாக இருப்பான், ஒரு எப்படியோப்பட்ட ஒரு காரியங்கள் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் உடனே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அந்த மனுஷனை பூமியிலேருந்து எடுக்க மாட்டார், சான்ஸ் கொடுப்பார். எப்படியாச்சும் அவன் மனம் திரும்பி வருவானா, சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து தூக்கி எடுத்து தன் பிள்ளையாக மாற்றி அப்படியே அந்த படுக்கையை மாற்றிடுது இல்லையா. அப்போது யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என்ன காரணம்னா அன்பு தான். இங்கே அதான் சொல்கிறார், நீ எத்தனை தீர்க்க தரிசனம் வரனுடையவன். எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையாப்பா, இப்போ அடுத்த வருஷம் நடக்க போகிறது, உன் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்க போகுது, நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க, உன் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, உண்மை 100% உண்மை. எல்லாமே சொன்னால் கூட உங்ககிட்ட அன்பு இருக்கா? அன்பு தாங்க பிரதானம். அன்பு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்.
எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்காங்க, மாமனார் மாமியார் இப்படிப்பட்ட ஒரு கணவர் பிள்ளைங்களோடு இருக்காங்க. வந்து அவங்க பார்த்திங்கன்னா அவங்க மாமனாரால் பெரிய தொல்லை, மாமியாரால் பெரிய தொல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மா வீட்டுக்கு சொன்னால் வயசான பெற்றோர் கஷ்டப்படுத்தக்கூடாது, வேண்டாம் நம்ம என்ன பண்ணலாம், தனியாரில் முழங்கால் போட்டு ஆண்டவரோடு ஜெபிக்கலாம் சொல்லி இப்படியே ஜெபிக்க 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 ஒரு நாள் பார்த்தார் ஆண்டவர் மாமனாரை திருந்த வச்சார், மாமியாரையும் திருந்த வச்சார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஏன் சொல்கிறேன்னா எல்லா குடும்பத்துலேயும் போராட்டம் வரும், கண்ணீர் வரும். அவங்கள வந்து தனி கொடுத்தனெல்லாம் வைக்கலை, மாமனார் மாமியாரோட தான் இருக்கணும். இருந்தால் எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க இப்படி தான் பேசுவாங்க. அவர் சொல்கிறார் ஹஸ்பண்ட், எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் பேசுவாங்க, இருந்தால் அவங்களோட இரு, இல்லாட்டி பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார் ஹஸ்பண்ட். வேறு என்ன பண்ணுறது, அவள் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு பொறுத்துட்டு சமாதானமாக குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க சிஸ்டர். ஒரு 20% சொன்னேன், 80% சொல்ல எவ்வளோன்னு சொல்கிறது மறைச்சேன். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தான் வாழ்ந்துட்டு போனாங்க. இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்கன்னா சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அன்பு, அந்த அவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அந்த மாமனார் மாமியார் அவங்க என்ன பண்ணாங்க, நேசித்தாங்க. பரவாயில்ல, நமக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டை பெற்று கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பிள்ளையை பெற்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போகணும், சமாதானமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன இருந்தது, அன்பு இருந்தது. அன்பு இருந்தால் மட்டும்தான் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஜெயிக்க முடியும். இங்கே தான் சொல்கிறாங்க, அன்பு தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும், சகல ரகசியங்கள் சகல அறிவு எல்லாம் இருந்தாலும் விசுவாசம். நாங்கள் விசுவாசத்தை குறித்து பைபிள் காலேஜில் நிறைய படிக்கிறோம், எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிகிட்ருக்காங்க பாஸ்டர்ஸ். விசுவாசம், உண்மையிலேயே விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இயேசு தேவன் மேலே விசுவாசம் வச்சாதான் தேவனுக்கு, ஏதாவது விசுவாசமாக இல்லைன்னா பிரியமில்லாத ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கட்டாயம் நம்ம விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது அநேக காரியங்கள் நடந்திருக்கு, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லையா. விசுவாசம் கர்த்தர் செய்வார்ப்பா, எனக்கு என்ன காரியம் வந்தாலும் அவர் பார்த்துப்பார், அவரால் முடியும், அவரோட தான் நான் இருக்கேன், அதனால் அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு போகிறோம். ஜெயிச்சிருக்கோமா இல்லையா? ஏன்னா நான் சொல்லுவேன் தண்ணீர் ப்ரேயரில் சொல்லும்போது, ஆண்டவரே நான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன், எனக்கு தெரியாத ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நான் யாரையும் நம்பலை, உங்களை நம்பியிருக்கேன்னு சொல்லும்போது ஆண்டவரை நம்ம விசுவாசத்தை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுருவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விசுவாசம் எங்காவது போயிடும் இல்லையா. விசுவாசத்தில் நிறைய காரியங்களை நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தேவனுக்காக நம்ம வேலை பின்னாடி கூட சொல்லும்போது இருக்குது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்க, 11ஆம் அதிகாரம், விசுவாசத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஜெயிச்சிருக்காங்க. 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக விசுவாசிகள் என்ன பண்ணியிருக்காங்க, பரிசுத்தவான்கள் ஜெயிச்சிருக்காங்க. நமக்கு கூட நம்ம ஜெபிக்கும்போது அந்த வசனங்களை படித்து ஆண்டவரே இப்படி வசனம் எழுதியிருக்க ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க, எனக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தை ஊற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, நீ கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வான்னு சொல்லிட்டார். நம்ம கேட்கணும், கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை, கொடுக்க வேண்டியது கர்த்தர், அவர் செய்வார். இங்கே சொல்கிறாங்க, எனக்கு உண்டான யாவற்றையும், நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, அவங்க வீட்டுக்கு பணம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, இது எல்லாம் பண்ணுவாங்க, அவனுக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்றார் ஆண்டவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்பு நீடிய சாந்தத்தையும் தயவும் இஷ்டப்படிங்க. இருமப்பா ஆமென் அல்லேலூயா. சத்தியம் சகலத்தையும் தாங்கும், ஆமென் அல்லேலூயா. அந்நிய பாஷை, ஆமென். ஆமென் ஹல்லேலூயா. நிறைவானதுன்னு சொல்லும்போது அன்பு தான்.
நிறைவானது வரும்போது, அதாவது அன்பு தான். ஐயோ, கல்வாரி சிலுவையில் அவருடைய அந்த பாடுகளை நினைக்கும் போதுங்க, உண்மையாக சொல்கிறேன், அந்த அதாவது நம்ம ஒரு போர் வீரர்கள் எப்படியா ஷிஃப்ட்டு போட்டு அடித்தாங்க. இயேசு கிறிஸ்துவ அடிக்கும்போது சும்மா 4 பேர் அடிக்கலையாம், எத்தனையோ போர் வீரர்கள் அவங்கவுங்க டியூட்டியாம், அவங்க டியூட்டி மாதிரியாம் அடிக்கும்போது அந்த வார் இருக்கு இல்லையா, அந்த வாரில் அந்த லாஸ்ட் ஈய குண்டு இருக்குமா, அந்த ஈய குண்டில் ஒரு கொக்கி இருக்குமா, அந்த கொக்கி அடிக்கும்போது அப்படியே அந்த தோலோடு நம்ம உழும்போது எப்படி இருக்கும், ஏறு உழும்போது எப்படி இருக்கும், அதே போல் உழுத மாதிரி இருக்குமா சரீரம். அப்படியே டோட்டல் அந்த சரீரம் பிச்சு 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 வருமா. யாருக்காக? நமக்காக. நாம் செய்த பாவங்கள், அட்டூழியங்கள், அநியாயங்கள். சொல்கிறாருல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையே கொடுத்த பிறகு யோசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், நீ செந்தலை நினைக்கிறது கூட பாவம்ன்றார். நம்ம செந்தையை ஜெயிக்க முடியுமாங்க? சிந்தையை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதனால் நம்ம ஒரு சில காரியங்களை ஜெயிக்க முடியல. அதுக்கு நம்ம என்ன தான் செய்யணும்? உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இதை ஜெயிக்க உதவி செய்யுங்க, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம், ஒரு சில இந்த பாவங்களை வேண்டாம், சிந்தலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது காரியங்களை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? உபவாசம் போட்டு அவர் இடத்துல கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். இங்கே சொல்கிறார், ஒரு சில காரியங்கள் நான் சொல்லுவேன் பாருங்களேன். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா வச்சுக்கலாம். நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டா விட்டு கொடுப்போமா? அடுத்தவங்ககிட்ட விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்கவே மாட்டோம். இல்லைப்பா அது ஒன்றும் இல்லை, அது என்ன பண்ணிச்சு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண, அப்படி தான் சொல்லுவோம். யோசிச்சுப்பா. அதே போல் தான் நம்ம ஆண்டவராகிய பாஸ்டர், அது நம்ம புள்ள பாஸ்டர், அது நம்ம புள்ள பாஸ்டர், அது சரிங்களா? என்ன அது அருளி விட்டு கொடுக்கல. எவ்ரி டியூஸ்டே பன்னூரில் ஊழியம், மார்னிங் 10 to 12 1, அதே போல் ஈவினிங் வீட்டுக்கு கூட்டம், அந்த மாதிரி பைபிள் ஸ்டடி. எவ்ரி டியூஸ்டே, என்றைக்கோ ஒரு நாள் தான் அங்கே இருக்க பாஸ்ட் பண்ணுவார். எவ்ரி டியூஸ்டே விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொல்கிறார். அது நம்ம பிள்ளையாச்சா, நம்ம தான் கொண்டு வந்து சேர்த்தோம். எப்படி விட்டு கொடுக்க முடியாது? அது அருமையான பிள்ளை, அது மாதிரிலாம் விட்டு கொடுக்கக்கூடாது, அதான் கிடையாது, அந்த எண்ணமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். ஆகிய அன்பு நீடிய சாந்தம். இப்போ ஒரு சிஸ்டர் சொன்ன பார்த்தீங்களா, பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருப்பாங்க. சரி, எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார், எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர்கிட்ட கொடுத்துருவாங்க. பாருங்களேன், வாழ்க்கையில் இன்றைக்கி ஜெயமாக இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இருக்கா? ஒருத்தரை நம்ம நேசிச்சிட்டோம்னா, இப்போ சிஸ்டர் நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவங்க அவார்டு வாங்குறாங்க, அவங்க மேலே எனக்கு பொறாமை வருமா? வராது. அவங்களும் ஒரு டீச்சர், சரிங்களா? அவங்கள ரொம்ப நான் நேசிக்கிறேன். அவங்க போய் ஒரு 4 இடத்துல அவார்டு வாங்கிட்டு வர்றாங்க. ரொம்ப நேசிக்கிறதுனால, அந்த அன்பு இருக்கிறதுனால, பொறாமப்பட்டவங்க என்கிட்ட பேசினா கூட, இப்போ அவங்க ஸ்கூலில் சூப்பராக பண்ணாங்க, அதனால தான் அவார்டு வாங்க, இப்படி தான் நான் சொல்வேனே தவிர, ஐயோ ஆமாம்மா அவங்களோட சேர்ந்து நான் பேசுவேனே? பேச மாட்டேன். ஏன்னா அன்பு பொறாமப்படாது. அன்புக்கு பொறாமலை. பொறாமன்றது எலும்புரிக்கி, நீதிமொழிகள் இருக்குது. பொறாமன்றது என்னது? எலும்புரிக்கி. பொறாமப்பட்டு ஒரு சிலர் பாருங்களேன், எதிர் வீட்டில் சம்மந்தமே இருக்காது. எதிர் வீட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்காது, பக்கத்து வீட்டுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் பொறாமப்படுவாங்க. ஏன் பொறாமப்படுறாங்கன்னு தெரியாது. நம்ம ஃப்ரீயாக பேசினா கூட பேச மாட்டாங்க. எவ்வளவோ காரியங்களை பைபிள்லேயும் எழுதி வச்சுருக்காரு. அப்போ அது என்ன சொல்கிறான்னு, எலும்புரிக்கின்றது ஒரு டிபி நோய், அப்படியே உள்ள தின்னிக்கிட்டே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது ஒரு வியாதி என்றார். அப்போது பொறாமை எல்லாருக்குள்ளேங்க வரும். பொறாமை நம்ம சொல்கிறேன்ப்பா, எனக்குள்ள நான் பேசுகிறேன், இல்லை, பொறாமை எல்லாருக்குள்ளேயும் வரும். ஆனால் இந்த பொறாமை வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கும் என்ன பண்ணணும்? உபவாசம் போட்டு தான் ஜெயிக்க முடியும். ஆண்டவரே சொல்லிட்டார், ஒரு சில காரியங்களை ஜெயிக்கணும்னா உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் விடுதலை ஆகுமே தவிர மற்ற எந்த வேறு காரியத்தினாலும் என்ன செய்ய முடியாது. பாஸ்டர் ஜெபிப்பார், எனக்கு எங்கள் அக்கா ஜெபிப்பாங்க, ரொம்ப ஆவிக்குரிய சகோதரி இருக்காங்க, அவங்க ஜெபிப்பாங்க, அதனால் எனக்கு சரியான இல்லவே இல்லை. பொறாமல் ஜெயிக்க முடியாது. பொறாமையை ஜெயிக்கணுன்னா உபவாசம் தான். உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு கதறி அழும்போது நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். உண்மையாக ஜெயிக்கலாம். பொறாமை அதான்